2009 மற்றும் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மருத்துவர் பி வேணுகோபால் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்று மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். இரு தேர்தல்களிலும் அதிமுக 2009ஆம் ஆண்டு 43.37%, 2014ஆம் ஆண்டு 51.06% வாக்கினையும் பெற்றது. திருவள்ளூர் தொகுதியில் அதிமுக மக்கள் செல்வாக்கு பெற்று உறுதியான தன்மையுடன் திகழ்ந்தது. மறுபுறம் ஓட்டு சதவீதம் கூடிக்கொண்டே இருந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து 2ஆம் இடம் பிடித்தது. அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட்ட மருத்துவர் பி வேணுகோபால் சுமார் 3,57,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதன் பின் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவின் கூட்டணி கட்சி தோல்வியடைந்தது. இந்த தேர்தலில் மொத்த வாக்கு சதவீதத்தில் வெறும் 15.79% வாக்கினை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து 3ஆம் இடம் பிடித்தது. திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் 35.27% வாக்கினை அதிமுக இழந்துள்ளது. இதேபோல் பல்வேறு தொகுதியில் அதிமுக வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டே வருகிறது. ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு பிரிவுகளாக சிதைந்துள்ள அதிமுகவின் சூழ்நிலையை மற்ற கட்சிகள் பயன்படுத்தி வெற்றி பெறுகின்றனர். இந்த நிலைமை நீடித்தால் தமிழ்நாட்டை ஆள வேண்டிய கட்சி அழிந்துவிடும். இதனை அறிந்து தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஒன்றிணைய மறுப்பவரை மறப்போம். ஐயா OPS வழியில் நடப்போம். நாளை நமதே, 40 நமதே, வெற்றியும் நமதே.